முக்கிய செய்திகள். கல்லோயா படுகொலையின் 70ஆம் ஆண்டு நினைவேந்தல் மட்டக்களப்பில் நடைபெற்றது. இதில் தமிழ் மக்களுக்கு எதிரான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகள் குறித்து நினைவு கூறப்பட்டதுடன் 150க்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வரையும் கட்டமைக்கப்பட்ட வகையில் இந்த இன அழிப்பு நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இந்த கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் தொடக்கம் 1949ஆம் ஆண்டே தொடங்கப்பட்டு விட்டது. 49ஆம் ஆண்டு அடுத்த ஆண்டே இந்த கல்லோயா குடியேற்ற திட்டம் தொடங்கப்பட்டு விட்டது. கல்லோயா குடியேற்ற திட்டம் தொடங்கப்பட்டதனுடைய முதல் வேலையாக அந்த பிரதேசத்தில் இருந்த தமிழ் பேசும் மக்களாகிய தமிழர்களும் முஸ்லிம் மக்களும் அடித்து விரட்டப்பட்டார்கள். இந்த 1956ஆம் ஆண்டு என்று சொல்லப்படுகிற ஆண்டில் நடந்த கல்லோயா கலவரம் சம்பந்தமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இது பல பேர் மறந்து போன விஷயங்களாக இருக்கிறது, அல்லது பல பேருக்கு தெரியாத விஷயமா இருக்கிறது. புதிய அரசியல்வாதிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் கூட இதை கற்றுக்கொண்டதாக அல்லது இதை பற்றி தெரிந்து கொண்டதாக தெரியவில்லை. இருந்தாலும் இது ஒரு முக்கியமான இனக்கலவரம். இனக்கலவரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கோதாவுக்குள்ள முதல் தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு கலவரம் இந்த கல்லோயா கலவரம். இது நடந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் முன்பாக மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழுவினர் காணி விடுவிப்பு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 36 ஆண்டுகளாக அகதிகளாக வாழும் மக்களின் காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். முப்பத்தாறு ஆண்டுகளாக அகதிகளாக வாழும் மக்களின் காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வு தளத்தை ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் பார்வையிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதம் முற்பகுதியில் அவர்கள் விஜயம் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் மரண தண்டனை கைதி லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்காவுக்கு மீண்டும் கடிதம் அனுப்பியுள்ளார். வழக்கு தொடர்பில் சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் மேலும் 2 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதில் குழந்தை மற்றும் சிறுவர்கள் உட்பட 7 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் மொத்தம் 355 எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான USS கன்புரா போர்க்கப்பல் மீள் நிரப்பு நடவடிக்கைகளுக்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இலங்கை கடற்படை கடற்படை மரபுகளுக்கு அமைவாக கப்பலை வரவேற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மனிதாபிமானமற்ற செயல் என தெரிவித்துள்ள திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன், தாக்குதலின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் கண்டறியப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.
புதிய அரசை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாக்கும் சட்டம் பழைய PTA-வை விட ஆபத்தானதென ஜனாதிபதி சட்டத்தரணி கே தவராசா தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் பொது போராட்டங்களையும் கருத்து சுதந்திரத்தையும் பாதிக்கும் அபாயம் கொண்டுள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார். கதிர்காம பாத யாத்திரையை முன்னிட்டு தம்புலுவில் சைவநெறி கூட உறுப்பினர்கள் வாகுரவட்டையில் சிரமதான பணியில் ஈடுபட்டனர். பக்தர்களின் பயன்பாட்டிற்காக சேதமடைந்த கிணறுகள் சீரமைக்கப்பட்டதுடன் குடிநீரும் சுத்திகரித்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொக்குவில் இந்து கல்லூரியின் 2026ஆம் ஆண்டுக்கான பாராளுமன்ற அமர்வு பஞ்சலிங்கம் மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. ஜனநாயக நடைமுறைகள், தலைமைத்துவம் மற்றும் குடிமை பண்புகளை மாணவர்கள் அனுபவ கற்றல் மூலம் அறிந்து கொள்ளும் முக்கிய நிகழ்வாக இது அமைந்தது. அக்கரைப்பற்று ஆலையடி வேம்பு பிரதேச சமூக நல அமைப்பின் வருடாந்த பொதுக்கூட்டம் 13ஆம் தேதி நடைபெற்றது. கூட்டத்தில் பழைய நிர்வாகம் மீண்டும் ஒருமனதாக தெரிவு செய்யப்பட்டதுடன் எதிர்கால சமூக நல செயற்பாடுகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. சுரேஷ் சலே தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு எதிர்ப்பில்லை என முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அதேவேளை பயங்கரவாத தடை சட்டம் மனித உரிமைகளுக்கு எதிரானது என்றும் அதை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீ கணேசா விளையாட்டுக் கழகத்தின் 43வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கரைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் புதுமலர் A அணி முதலாம் இடத்தை பெற்றது. சிறந்த வீரராக கிருஷாந்த், தொடராட்ட நாயகனாக விக்கா மற்றும் வளரும் வீரராக மனோஜ் தெரிவு செய்யப்பட்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற இராணுவ வீரர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களை பாராட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலையை இன்று வழங்கினார். தமிழ் சரிகமபா இறுதிப் போட்டியில் பங்கேற்ற வர்ஜா ஜாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையம் ஊடாக வருகை தந்தார். அவருக்கு ஜாழ் மக்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து உற்சாகமாக வரவேற்பை வழங்கினர். இந்தியாவின் அசாம் மாநிலம் ஜோர்ஹாட் விமானப்படை தளத்தில் தரையிறங்க முயன்ற விமானப்படை AN-32 போக்குவரத்து விமானம் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 5 விமானப்படை வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது.